அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் எம்பெருமான் ஈசனை நினைத்து இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நிச்சயம் நீங்கும். இந்த பிரதோஷ நேரத்தில் எம்பெருமான் ஈசனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட தடைகள் துன்பங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயம் நீங்கும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள், சிவபுராணம், பிரதோஷ புத்தகம் இந்த புக்ஸ் நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. அதோட நம்மக்கிட்ட ஆறுமுக விளக்கு, 4 இன்ச்சு சைஸ் ஓமேல் விளக்கு, இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிரதோஷம் அப்படின்னாலே பிரதான தோஷங்களை நீக்குவது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானையும் நந்தி பகவானையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தோஷங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது நமக்கு 4:30 மணிலிருந்து 6 மணி. அந்த நேரத்தில் நம்ம எம்பெருமானையும் நந்தி பகவானையும் முடிந்தால் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுவாங்க. கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க. செல்ல முடியலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தபடியோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு 5 நிமிடமாவது எம்பெருமானை நினைத்து நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சாலே கண்டிப்பாக எம்பெருமான் நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா விதமான தோஷங்களும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரு நாள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி அதிலிருந்து வரக்கூடிய 13வது நாள், அதாவது திரையோதசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் தான் இந்த 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேரத்தில் மட்டும்தான் இந்த மந்திரம் சொல்லணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போனாலும் எம்பெருமானை நினைத்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எம்பெருமானுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னா திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்கள், சிவராத்திரி நாட்கள். அதில் குறிப்பாக நம்ம இந்த வார்த்தையை நீங்கள் எம்பெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதற்கான பலன் நிச்சயம் உண்டுங்க. சரி, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எம்பெருமானுடைய முக்கியமான மந்திரம் எல்லாருக்கும் தெரிந்தது ஓம் நம சிவாய. இந்த வார்த்தையும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிரதோஷ நேரத்தில். எம்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று பார்க்கலாம். தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். நான் இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த பிரதோஷ நாட்களில், சிவராத்திரி நாட்களில், சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமையில் நீங்கள் சிவபெருமானை நினைத்து முடிந்த தடவை ஒரு 11 முறை, 27 முறை, முடிந்தால் 108 முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரிங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.